அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதரிகளே, வெல்கம் டு ஹலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீண்டும் ஹிமாலயா தான். ஏன்னா ஹிமாலயாவில் எல்லாமே எங்களுக்கு ஹிமாலயா தான் வாங்குவோம், அதனால் ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர். இது 2 ஃப்ளேவர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் 250 ருபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரும் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயாவது வெளியே போகும்பொழுது இந்த பாட்டிலில் எடுத்துகிட்டு போனோம். இந்த ட்ரெயினில் போகும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போனது தான். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைங்க ஜன்னலை தொட்டுட்டேன், கம்பியை தொட்டுட்டேன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அந்த ஸ்மெல்லுக்காக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நேச்சுரலாக அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரு, அப்புறம் அதில் கிளிசரின் ஆட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. கைக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம நிறையா சானிடைசர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஹேண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு இரிட்டேஷனு அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது ஹிமாலயா ப்ராடக்ட். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. நான் நினைக்கிறேன் அதில் ஒரு வேளை கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ பண்ணி காட்டுறது என்னோடய தங்கச்சி பொண்ணு தான். பாருங்கள், டேலண்ட் கேர்ள். பாருங்கள், எப்பயுமே வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாள். நிறைய ஐடியா கொடுத்துட்டே இருக்கிறது. இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி காட்டுவாங்க. பாருங்கள், அதே மாதிரி இந்த இது ஏன் அவங்க பண்ணி காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சானிடைசர். ட்ரெயினில் வரும்போது குழந்தைங்களோட சேர்ந்து, இதுவும் குழந்த தான், ஒரு 10-12 வயசு ஆகுது பாருங்கள், திருப்பி இன்னொரு இது போடுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். பாருங்கள், அவங்க எப்படி கை பண்ணி காட்டுறாங்கன்னு பாருங்கள். அதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அவங்க இதை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி யூஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் வெளியே போனால் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்களாம் வீட்டில் இருக்கையிலேயே இந்த குழந்தைங்க அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்ணில் தெரியாமல் ஒளிச்சு வைக்கணும், இல்லைன்னா அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் வெளியே போகும்போது இது டிஸ்போசபிள் க்ளவுஸ். இது நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம். இது நாங்கள் ட்ரெயினில் போக வேண்டியது, இந்த மாதிரி ஊருக்கு போகும்பொழுது வாங்கினோம். நம்ம ஏதாவது அந்த கம்பியெல்லாம் தொட்டுருவோம், இல்லைன்னா ஏதாவது குழந்தைங்கள தூக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டுக்கிறது நல்லது. ஆனால் போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, பயங்கரமாக கையெல்லாம் ஹீட் ஆயிரும். 10 நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதை கழட்டி போட்டுட்டு வேண்டாம், அதுக்கு நம்ம கம்பியை தொடாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். அவ்வளோ ஹீட் ஆயிரும் கையெல்லாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்கு தான். எல்லாம் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போனோம். அப்புறம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிற மாதிரி ஈஸியாக இது பண்ணுற மாதிரி குட்டி ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று வாங்கிக்கணும். வாங்கிட்டு நம்ம அந்த இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோ பெரிய பாட்டில் தேவையில்லை அப்படின்னு சொல்லினா சின்னதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம, ஆனால் குழந்தைங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்தாக்கா, ஏன்னா அந்த மாதிரி இது ஃப்ளேவர் ஆரஞ்சு ஃப்ளேவரும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று பிளாஸ்டிக்கில் வாங்கி ஊற்றிக்கிட்டோம் அதில். பாருங்கள், இந்த க்ளவுஸ் நல்லாயிருக்கு. இது எங்கேயாவது இப்போ நம்ம வெளியே போகிறோம், குழந்தைங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இது கையில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஊசி போட, தடுப்பூசி போட இந்த மாதிரி போவோம். அங்கே எதையாவது அந்த சேரெல்லாம் தொட்டுட்டு வந்துட்டோன்னு வைங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். பாருங்கள், இவங்க குட்டி கைக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்னால் க்ளவுஸ் போட்டு கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லிக்விட் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, இன்ஷால்லா நீங்களும் இந்த மாதிரி வெளியே போகும்போது ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் சானிடைஸ் பண்ணிக்கோங்க, அடிக்கடி சானிடைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீட்லலாம் ட்ரெயினில் சீட்லலாம் நம்ம வீட்லேயே ஒரு லிக்விட் மாதிரி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் காஸ்ட்லி. ஸோ நம்ம சீட்லலாம் அதை அடிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம சோப் லிக்விடு, ஏதாவது ஒரு சோப் லிக்விடு வினிகரோடு கலந்து ட்ரெயினில் சீட்லலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது நல்லது.
அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.